இப்போது நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போறோம். இந்த உலகத்திலே இந்த கடைசி நாட்களிலே சபைகள்ல அநேக குடும்பங்கள் இருக்கு. ஆனா அநேக குடும்பங்களும் எப்படி இருக்கணும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நீங்க சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். இந்த கடைசி காலத்திலே குடும்பங்கள் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரனுடைய கோபம் வராதபடிக்கும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய வருகை வரைக்குள்ள நாம் அழியாமல் இருக்கும்படிக்கும் அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அநேக குடும்பங்களுக்குள்ளே சில நிர்விசாரங்கள் வந்துட்டு, அநேக குடும்பங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு? சில நிர்விசாரங்கள். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் எங்களை மன்னிப்பார், அவர் எங்களை நாங்க சபைக்கு உபவாசத்துக்கு வரலனாலும் கர்த்தர் எங்களை என்ன செய்வார்? மன்னிச்சிருவார். அப்படிங்கிற ஒரு சில குடும்பங்களுக்குள்ள நிர்விசார். இங்க இல்லை, அநேக சபையில் அப்படி இருக்கு நிர்விசார். ஆனா குமாரனுடைய கோபம் ஒன்று இருக்கிறது என்பது எது யாருக்கு தெரியல? சபைக்கு தெரியல. சபை குமாரனுடைய கோபத்துக்கும் வழியிலே அறியாத படிக்கும் என்ன செய்யணும்? அவரை அண்டி கொள்ளணும். இந்த கடைசி காலத்துல, ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். நாம அவரை அண்டி கொள்ளணும். இன்னும் உங்களுக்கு கர்த்தர் விவசாயத்தை தந்திருக்கார். இன்னும் விவசாயம்னு நீங்க போகாதீங்க. விவசாயம் இருக்கும், நாமளும் அங்கதான் இருப்போம். கர்த்தர் வருக மிக மிக சமீபம். கொஞ்ச நேரம் கர்த்தருக்காக அதை ஒதுக்குங்க. நீங்க போஜனமா மாறுங்க. நாம தான் யாரு? தேவனுக்கு போஜனம். இப்ப ஒரு குடும்பத்தை குறித்ததான தேவ திட்டம் என்ன? அநேக குடும்பங்களுக்குள்ளே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியல. ஏன்? அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே தேவ சித்தம் இருக்கு. ஆனா அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியல. காரணம் என்ன? நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும். வனாந்தரத்திலே ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்கு ஒரே மேகஸ்தம்பம், அந்த சபைக்கு ஒரே அக்னி ஸ்தம்பம். அந்த சபைக்குள்ளே அநேக குடும்பங்கள் இருந்தது. வனாந்தரத்திலே ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்குள்ளே அநேக குடும்பங்கள் இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இப்ப நம்ம எல்லா குடும்பங்களுக்கும் ஒரே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அப்ப அந்த அநேக குடும்பங்கள் இருந்தது. அது என்ன குடும்பம்? இஸ்ரவேல் குடும்பத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள். 30 லட்சம் ஜனங்கள் வனாந்தரம் என்கிற சபைக்குள்ள இருந்தது. 30 லட்சம் ஜனங்கள். அப்ப அத்தனை 30 லட்சம் ஜனம்னா எத்தனை குடும்பம் வரும் தெரியாது. அத்தனை குடும்பங்கள் எங்க இருந்தது? சபைக்குள் இருந்தது. ஆனா எதற்குள்ளாக இருந்தார்கள்? ஆனா எகிப்துல இருந்தாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தாங்க. இவர்கள் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக காரணம் என்ன? நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா
குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இதனால என்ன ஆச்சு? உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள். அப்ப 400 வருஷம் எங்க இருக்காங்க? எகிப்துல. ஆனா இந்த சபை எகிப்துல இருக்கு. காரணம் யாரு? நம்மிடத்தில் இருக்கிற சில பிள்ளைகள் ஆவிக்குள்ள இருக்கு. காரணம் என்ன? ஆபிரகாமினுடைய சந்ததி பாதிக்கப்படுவதற்கு காரணம் யாரு? ஆபிரகாம். அவர் என்ன செய்யல? பட்சிகளை துண்டிக்கல. சில பிள்ளைகளை ஆவி பிடிச்சிருக்க காரணம் என்ன? பெற்றோர் பலி சரியா செலுத்தல. ஆட்டுக்கடாவை செலுத்திட்டார். பெரிய பெரிய பாவத்துக்கெல்லாம் பலி செலுத்திட்டோம். சின்ன சின்ன பாவத்துக்கு நாம எப்போ ஒப்பு கொடுப்போம்? பலி செலுத்த. தேவனுக்கு பிரியமான பலி இன்னும் பெற்றோர்கள் இடத்துல வரல. தேவனுக்கு பிரியமும் ஜீவனுமான பலியாக ஒப்பு கொடுக்கணும். இவர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார். ஆட்டுக்கடாவையும் ஒப்பு கொடுத்தார், 3 வயது கிடாரியும் ஒப்பு கொடுத்தார், 3 வயது வெள்ளாட்டையும் ஒப்பு கொடுத்தார். ஆனா புறா கொஞ்சம் ஒப்பு கொடுக்க. பட்சிகளை அவன் துண்டிக்கல. பலி செலுத்தும் போது எதையும் துண்டிக்கணும்? பட்சியையும் துண்டிக்கணும். ஆனா அவன் துண்டிக்கல. நாமளும் அப்படிதான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஒரு சில இதை மட்டும் நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆனா அங்கேயும் ஒப்பு கொடுத்தாதான் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பிள்ளைகளை தொடுவார். பின்னாடி சொல்லு சபதான். ஆனா இவங்க எகிப்துல இருக்க காரணம் பெற்றோர். சில அடிமைத்தனத்துக்குள்ள பிள்ளைகள் இருக்க காரணம் பெற்றோர். ஏன்? பலி இல்லை. தேவனுக்கு பிரியமான பலி இல்லை. பெரிய பெரிய பலியெல்லாம் ஆபிரகாம் சேர்த்துட்டார். இது சின்னது தானே, இது பாவம் வேணும் விட்டுட்டார். புறா எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. அதை விட்டுட்டார். இதை ஏன் நம்ம பலி செலுத்தணும்? ஆனா கர்த்தர் இதை எல்லாத்தையுமே என்ன செய்ய சொன்னார்? நியாயப்பிரமாணத்துல பெரிய பெரிய பாவம் அதெல்லாம் செலுத்திட்டார். ஆனா கிருபை பிரமாணத்துல சின்ன சின்ன பாவம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், நாம் செலுத்தின ஆட்டுக்கடாவினுடைய நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதை இவர் செலுத்தாததுனால சந்ததி உபத்திரப்படும். நான் இதை எழுதும் போது வெளிப்பாடு தான் எழுதும். அநேக பிள்ளைகள் அசுத்த ஆவிக்குள்ள இருக்க காரணம் இதான். பெற்றோர் இடத்துல பலி இல்லை. பெற்றோரத்துல என்ன இல்லை? பலி இல்லை. முதலாவது நான் ஒண்ணு சொல்றேன். எந்த பாஷானாலும் ஒரு குடும்பத்தை சொன்னா அந்த குடும்பம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும். அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட கஷ்டம். நான் 100% சொல்லுவேன். அங்கதான் ஆதாமும் இதான இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. நான் 100% சொல்லுவேன். வேதத்தின்படி சொல்லுவேன். என் மூலாரின்படி நான் சொல்ல மாட்டேன். வேதத்தின்படி 100% ஆசீர்வதிக்கப்பட கஷ்டம். ஏதேனுக்குள்ள இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம் அனுப்பப்பட்டு பரலோகம் போல. நாம பரலோகம்னா ஏதோ 30 ரூபா கொடுத்தா தந்துருவான்னு நினைக்கும். கத்தரிக்கா மாதிரி அது இல்லை. பரலோகம் ரொம்ப கஷ்டம். இந்த சந்ததிகள் உபத்திரவப்பட காரணம் யாரு?
ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீங்க வாசிங்க அந்த 13ஆம் வசனம், உன் சந்ததியார். அப்ப ஆபிரகாம் தகப்பன், உன் சந்ததியார் 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. எதுக்கு? இவர் வழி செலுத்தல, இவர் சரியா ஒப்பு கொடுக்கல. அப்ப கர்த்தர் சந்ததியை தான் பிடிப்பார். நீங்க நல்ல கவனிங்க, நாம சரியா வராத வரைக்கும் கர்த்தர் சந்ததியை விட மாட்டேன், பிடிச்சு வச்சிருப்பார். சில ஆவிக்கு ஒப்பு கொடுக்கும். நான் வெளிப்பாடோட தான் சொல்றேன். சில ஆவிகளுக்கு கண்டிப்பா ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா நாம ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாமே இந்த தவறு செஞ்சிருக்க. பறவை சின்ன பாவம், விலவீனம் தானே, நாமளும் அப்படிதான் போயிடுறோம். இது என்ன, இதெல்லாம் நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? இதெல்லாம் கணக்கு வைக்க மாட்டார். இதெல்லாம் நம்ம பர்வத்துக்கு கொண்டு போயிடுவார். கடைசி வரைக்கும் போனாங்க. கதவுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்டெப்பு தான், உங்களை அடியேன்ட்டேன். நான் அதை படித்த போது அழுதேன். இவ்வளவு தூரம் இருந்திருக்கு பரலோகம், உங்களை அறியண்ட ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சா பரலோகம். ஆனால் கதவு அடைக்கப்பட்டு ஜீவனுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு ஸ்டெப் தடையாயிற்று. ஏற்றுக்கொள்ளுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதான் ஆசீர்வாதம். இந்த குடும்பம், இந்த சந்ததியர் அடிமைத்தனத்துக்குள்ளாக போக காரணம் யாரு? காரணம் யாரு? இதையே சொல்ல மட்டுக்காம நாம எப்படி ஏற்றுக்கொள்வோம்? காரணம் யாரு? பெற்றோர். பெற்றோர் தானே. நானானாலும் சரி, பெற்றோர் சரியா ஒப்பு கொடுதல். பெற்றோர் சரியா ஒப்பு கொடுத்துட்டாலே அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தன்னால அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் வேற. இப்ப பீட்ரு இப்படி இருக்க காரணம் பீட்ரு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ராதாக்கர். அவங்க எது சொன்னாலும் உடனே வந்து என்ன செய்வாங்க? இங்க வந்து அழுதுருவாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. உண்மையா அவன் எப்படி காரணம்? அவங்க அம்மா, அவங்க கிடையாது. நான் நிறைய பார்த்தது அது. பெற்றோர் எங்க ஒப்பு கொடுத்தால் நல்லா இருக்கோ அங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும். பிள்ளைகள் ஆவி தொடாது, கண்டிப்பா தொடாது, 100% தொடாது. ராதா கிட்ட இருக்கிற சுபாவம் வேற, அவன்கிட்ட இருக்கிற சுபாவம் வித்தியாசமா இருக்கு. அது கண்டிப்பா வேணும். அவங்க அம்மாவை பார்த்தே அவன் நிறைய படிக்கணும். ஒப்பு கொடுத்தல் கண்டிப்பாக மிக 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 அவசியம். பெற்றோர் இடத்திலே ஒப்பு கொடுத்தல் இல்லை ஆனால் பிள்ளைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. என்ன பாஷை எப்படி சொல்றேன்னு கேட்காதீங்க, இது சத்தியம், நான் சொல்லியே ஆகும். கண்டிப்பா பிள்ளைகளும் தான். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளனா உங்களுக்கே போகும்போது தெரியும். இது வசனம். அப்ப அடிமைத்தனத்துக்குள்ளாக போக காரணம் யாரு? பெற்றோர். நம்ம சபைகள்ல அநேக பிள்ளைகள் ஆவிக்குள்ள இருக்க காரணம் யாரு? பெற்றோர். இப்ப இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் கானான் தேசத்தை நோக்கி டிராவல் பண்ணணும். இது எங்க போகணும்? பரலோகத்தை நோக்கி போகணும். கானான் தேசம்னா பரலோகம். ஆனா ஒரு ஸ்டெப்பு கூட இவங்களால எடுத்து வைக்க முடியல. காரணம், எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு, ஒரு ஆவி. அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் போது அவங்களால கானான் தேசத்துக்கு நேராக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆவி. அது என்ன ஆவி? பார்வோனுடைய ஆவி. இந்த பார்வோனுடைய ஆவிதான் அநேக குடும்பங்களை ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற விடாது. பார்வோன்ட்ட இருந்த ஆவி என்னது? பார்வோன்ட்ட இருந்த ஆவி என்னது? இது ஆவியான்னு கேட்பீங்க. இருதய கடினம், அது ஆவி. நாம இந்த பில்லி சூனியமும் மந்திரம் இதைதான் ஆவியாவின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இருதய கடினம் கூட ஒரு ஆவி. இயேசு சொல்றார், ஆராதனைக்கு போக விடு, இல்லைன்னா வரமாட்டேன். இது இருதய கடினம்.
இப்ப பிள்ளை வந்து சொல்லுது, அம்மா வா சர்ச்சைக்கு போவோம். நான் உனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என் பிள்ளைய கத்தர் கையில ஒப்பு கொடுத்தா அவர் பார்க்க மாட்டாரா? எவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்கும். பிள்ளைக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. பிள்ளையே வான்னு எங்க கூப்பிடுது? சர்ச்சை கூப்பிடுத, வரலாமே. அவளை ஏசுவோம். நாம என்ன சொல்லுவோம்? எங்களை மிஞ்சி நீ என்ன செய்த? இல்லைங்க, அந்த பிள்ளை கூட காரணம் உங்களுக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது? அடிப்படக்கூடாதுதான் கத்தர் அந்த பிள்ளை உள்ளத்துல கிரிய செஞ்சு கூப்பிடுது. அநேக தரம் கூடும்போது அவங்க ஏச நான் கேட்டிருக்கேன். நமக்கு பாரம் தான் எல்லாமே வெளிப்படுத்தி தருவாங்க. பாரம் தான் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க பரலோகத்துக்கு நேரம் நடத்தாங்க. அந்த பாரம் அனுதினம் பிள்ளை கூடுது, ஆனா இருதய கடினம் விட மாட்டேது. மோசே வந்து சொல்லுத, ஆராதிக்க போக விடு. அழைச்சது எதுக்கு? ஒரு குடும்பத்தை ஆராதனைக்காக, தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக, தேவனுக்காய் வாழ்வதற்காக. ஆனா இப்ப அநேக குடும்பத்துல தேவன் என்கிற ஸ்தானமே இல்லை. அது வெறுமையா இருக்கு. இந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு எது முக்கியமா தெரிஞ்சது? பார்வோனுக்கு இருதய கடினம் வரும்போது வேலை தான் அதிக முக்கியமா தெரிஞ்சது. ஆராதனைக்கு போக விடுன்னு மோசே வந்து சொன்னா இங்க வேலையை கூட்டிடுவார். யாரு? அதே சாத்தானுடைய ஸ்பிரிட். அதையே நீங்க முதல்ல உங்க குடும்பத்துல அறியணும். நீங்க நல்ல கவனிங்க. என்னைக்கு உபாசத்தப்ப இருக்கோ, மிந்தி எனக்கு அப்படிதான் வரும். என்னைக்கு உபாசத்தப்ப இருக்கோ அன்னைக்கு தான் ஏதாவது ஒரு கோளாறு வரும். எங்க போகக்கூடாது? இவன் அங்க போகக்கூடாது. ஆனா அதுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்க நல்லா பாருங்க, அவனுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுப்போம், சாத்தானுக்கு. நாம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். அப்பந்தான் வேலையை அதிகமாக்குவான். தேவனை ஆராதிக்க உங்க உள்ளத்துல எப்போ முதஸ்தானம் வருதோ அப்போ உங்களுடைய வேலையை அவன் அதிகமாக்குவான். அதை நீங்க அறிஞ்சு அதையும் விட்டுட்டு தேவனுக்காக வந்தால் ஆசீர்வாதம், நிச்சயம் ஆசீர்வாதம். அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தது யாரு? தேவன். கண்டிப்பா இருப்பார், 100%. தேவனுக்காக தகப்பனையாவது, தாயையாவது, மகனையாவது, மகளையாவது, மனைவியாவது, சகோதரியாவது, சகோதரியாவது இழந்தவன் விட்டவன் எவனோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படும். சொன்னது வசனம். வசனம் சொல்லுது, நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுக்காக விடணும், விட்டா கண்டிப்பா ஆசீர்வாதம். இவங்களை ஆராதிக்க போக விடுன்னு மோசே வந்து சொல்லுவார். அங்க பார்வோனுடைய இருதயம் கடினமாகும். ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடாத ஒண்ணு இதுதான், இருதய கடினம். நீங்க எபிரேயர் எடுங்க, நம்ம முற்பிதாக்களை வச்சு நமக்கு கத்த சொல்லித்தர பாருங்க. எபிரேயர் எடுங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி. நாளைக்கு போயிடலாம் நினைக்க கூடாது. இன்னைக்கு அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீர்களாகி. வனாந்தரத்திலே கோபமூட்டின போது, வனாந்தரத்துல என்ன இருந்தது? சபை. அந்த சபை என்ன செஞ்சது? அதனால முதலே அந்த வசனத்தை சொன்னேன், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அறியாமலும் இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிங்க. வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இருக்கிறதுலே அதிகமான ஸ்பிரிட் இந்த இருதய கடினம். அவங்க சபையில தான் இருந்தாங்க, வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவங்க. ஆனா அவங்ககிட்ட அநேக இருதயங்கள் இருந்தது. நம்மகிட்ட இருதயம் எத்தனை?
ஆனா வேதத்துல நிறைய இருக்கு. அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம் முதல் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து யார கர்த்தரையே சோதிச்சு கர்த்தரையே பரிச்சு பார்க்கிற குடும்பங்களும் நம்ம வெளியே தான் சொல்லுவோம். சபைக்குள்ளே இப்படிப்பட்ட எல்லாருமே இருக்கும். கர்த்தரையே சோதிச்சு கர்த்தரையே பரிசை பார்க்கிற குடும்பம். சத்தியமுள்ள சபன் பேரு தான் இருக்கும். அது மேகஸ்தம்பத்துக்குள்ளாக இருந்த குடும்பங்கள். நம்ம சபைலாம் ஏமாத்திரம். அக்கினி ஸ்தம்பத்துக்கு உள்ளாக இருந்த குடும்பங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. மேல மேகஸ்தம்பம், இரவான அக்கினி ஸ்தம்பம் வந்துடும். ஆனா இருதயம் மாறலையே. நம்ம இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஆயத்தமாயிட்டோம்னு சொல்லுதோம். ஆனா இருதயம் மாறலையே. வாசிங்க 9ஆம் வசனம் முதல் வாசிங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷம் சபை இருந்திருக்கு. ஆனா ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேறல குடும்பங்கள். ஏன்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள 40 வருஷமும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்க. இந்த ஜனம் வழிய போகிற இருதயம் உள்ள ஜனம்னு எழுதிட்டார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர். 40 வருஷம் பொறுமையா இருந்திருக்க. இப்ப நாம நிக்கிறது எதுல? அவருடைய பொறுமையில. நம்முடைய பரிசுத்தத்திலேயோ நம்முடைய திறமையிலேயோ இல்லை. அவருடைய நீடிய பொறுமைக்குள்ளாக தான் நாம நிற்கும். 40 வருஷ கால கிரியை கண்டிருக்காங்க. ஆனா 40 வருஷ கால கிரியை கண்ட போதும் அவர்கள் வலிவி போகிற இருதயம் எப்பெல்லாம் எப்பொழுது தேவனை விட்டு இருதயம் வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியலை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சபைக்குள்ள இருந்த குடும்பத்து மேல என்ன வருது? குமாரனுடைய கோபம். ஆணையிட்டுட்டேன். இனி அவங்க இலைப்பாறுதல்ல பிரவேசிக்க கூடாது. அவங்களுக்கு கதவு அடைக்கப்படும். இனி கஷ்டம். 40 வருஷமா இருந்திருக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு ஸ்டெப்பாவது நம்ம வருஷம் ஒவ்வொரு ஸ்டெப்பாவது நம்ம முன்னேறணும். அப்படி முன்னேறினால் மாத்திரமே நாம கொஞ்சமாவது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? சதையா இருக்குன்னு அர்த்தம். 40 வருஷம் இருதய கடினம் மாறல. தேவன் எவ்வளவு பொறுமையா இருந்திருக்க. அந்த பொறுமை ஊழியக்காரங்கிட்ட இருக்காது. அது தேவன்கிட்ட மாத்திரமே இருக்கு. அந்த நீடிய பொறுமைக்குள்ளதான் இவங்க போயிருக்காங்க. எதுல போயிருக்காங்க? இதான் பார்வோனுடைய ஆவி. தேவனுக்கு முதஸ்தானம் கொடுக்க விடாதபடிக்கு, தேவனுக்காய் வாழ விடாதபடிக்கு, தேவனுக்காய் ஊழியம் செய்யாதபடிக்கு, தேவனுக்காய் முன்னேறாதபடிக்கு அநேக குடும்பங்களை இந்த அடிமைத்தனம் தான் அடைத்து போட்டிருக்கு. நமக்கு யாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல வரான்னா, இங்கேயே தீர்க்கதரிசனம் இருக்கு. வசனமே நமக்கு தீர்க்கதரிசனம். அடைக்கப்பட்டது எதுக்குள்ளாக? இருதய கடினம். திரும்ப சொல்ற, தேவனுக்காக நீங்க எதை விட்டாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் காரியத்தை கர்த்தர் கையில கொடுங்க. நீங்க என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளை கடைசி வரைக்கும் கரை சேர்த்துருவீங்களா? அவங்க மரணம் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லா பார்த்துருவீங்களா? யாரும் பார்க்க முடியாது. நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் உங்க பிள்ளை பார்க்குமான்னு கேரண்டியும் கிடையாது. எந்த மனுஷனும் மாயை கேரண்டியும் கிடையாது. தேவன் மட்டும்தான் நடத்துவார். நீ மறிக்கிற வரைக்கும் நான் ஒண்ணு நடத்துவேன்னு சொன்னது யாரு?
பிள்ளைகளுக்கு நான் அதான் அடிக்கடி அதை சொல்லுவேன். அப்பா அம்மாவை நம்பாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை ஊட்டணும். அவங்க அதையே நம்பி இருப்பாங்க. எங்கள் அப்பா எனக்கு வேலை பார்க்கும், எங்கள் அப்பா என்ன அங்கே பண்ணிடும், எங்கள் அப்பா என்ன படிக்க வச்சிடும், எங்கள் அப்பா என்ன உயர்த்திடும். தேவன் தான் உயர்த்தணும். அப்படி அப்பா உயர்த்தினா சல்லுன்னு கீழே தான் வரும். தேவன் உயர்த்தின உயர்வு என்னைக்குமே. தானியலை பாருங்க, அவர் மேலே மேலே போயிட்டே தான் இருந்தார். கோரேசனுடைய காலத்திலும் பெர்சியா ராஜாவுடைய காலத்திலும் தானியல் உயர்ந்துட்டே இருந்தார். ஏன்? கர்த்தரையே நம்பி இருந்தார், கர்த்தரையே சார்ந்து இருந்தார். சோதனை காலம் அவருக்கும் வந்தது, சோதனை நாள் அவருக்கும் வந்தது. அவர் பாபிலோன்ல இருந்தார். நமக்கு அப்படியெல்லாம் வரலையே. சபையில கர்த்தர் நம்மளை நல்லா தானே வச்சிருக்க. நம்மளை பாபிலோனுக்கெல்லாம் கொண்டு போலையே, எரிக்கிற அக்னி சூழல போடலையே, சிங்க கவிலையும் போடலையே. அப்படியே நம்ம இருதயம் இன்னும் கடினமாகுது. அவனுக்கு எரிக்கிற அக்னி சூழல போட்ட போதும், சிங்க கவில போட்ட போதும் இருதயம் என்ன செய்யல? கடினமாகுது. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். இருதயம் கடினமாகுது. நம்மள பாபிலோனுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போல, அவ்வளோ பெரிய சோதனையெல்லாம் கர்த்தர் நமக்கு தரல. இன்னும் எந்த ஒரு இதுவுமே நமக்கு வரல. ஆனா இருதயம் கடினப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த ஆவி உள்ள இருக்கு. வசனத்தை உள்ள அனுப்பிட்டாலே எல்லாம் வெளியே தன்னால வரும். இந்த வசனத்துக்கு மிஞ்சி எதுவுமே என்ன பொறுத்தவரை இந்த வசனம் உள்ள இருந்தாலே எந்த ஆவியும் தொடாது. வசனம் உள்ள எப்போது இருக்கும், இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கர்த்தர் வசனத்தை தியானிக்கிறவனை ரொம்ப விரும்புவார். தாவீது அதிகமா நேசிக்க கர்த்தர் காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை அவர் அதிகமா தியானிக்கும். ஆடு மேய்ச்சாலும் ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்தாலும் அவர் உள்ளத்துல என்ன இருக்கும்? வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலா இருந்தது. அதை அவர் மறக்கல பாருங்க. என் சிறுமையில எல்லாம் எனக்கு ஆறுதலா இருந்தது எது? இந்த வசனம். அதை அவர் மறக்கல. ராஜா ஆன போதும் அவர் மறக்கல. இந்த சங்கீதத்தை எழுதும் போது எழுதுதார், நான் இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்தாலும் என் சிறுமையில் இந்த வசனம் தான் எனக்கு ஆறுதலா இருக்கும். யாரும் நமக்கு ஆறுதலா இருக்க மாட்டாங்க. யாருடைய ஆறுதலும் நமக்கு இல்லை. எவரு வீட்டுக்குள்ள எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா யாருமே எவருக்கு ஆறுதல் சொல்ல முடியல. ஒரே ஒருத்தர் வந்தார், எவருடைய கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டார். யாரு? இயேசு. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, ஆறுதல் இல்லையே. ஆனா ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் இருந்தா போதும், வேற யாரும். உண்மை. இந்த வசனத்தை நல்லா படி. நீங்க யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. கர்த்தருக்கு தெரியுது, அவனுடைய இருதயம் என்ன அற்புதத்தை கண்டாலும், என்ன வசனம் கேட்டாலும், என்ன கிரியை கண்டாலும் அவன் இருதயம் கடினப்படும். அவன் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். அப்ப கேட்டிருக்கான். மோசே கர்த்தரை பத்தி சொன்ன போது பார்வோன் கேட்டார், ஆனா செவி கொடாதே போனான். இருதயத்துக்குள்ள அதை அனுப்ப மாட்டேங்கான். இருதயத்துக்குள்ள அனுப்புனா அவங்க எங்க வந்துருவாங்க? ஆராதிக்க வந்துருவாங்க. நீங்க இன்னொரு வசனம் வாசிங்க, 22ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்கள் அவ்வளவு அற்புதம் அடையாளம் செஞ்சோம், அவன் இருதயம் என்ன செய்தே? இன்னும் கடினம். அடுத்து வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு. 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அதே 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்க. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதவர். ஒரு குடும்பத்துக்குள்ள அவர்களே அவர்களுக்கு தடை.
ஒரு சபைக்குள்ள அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு அங்கேயே தடை இருக்கு. வேற எங்கேயும் போக வேண்டாம். நாம இப்ப மற்றவனை சொல்லுவோம், வெளியில எங்க சித்தப்பா எனக்கு தடை, எங்க மாமா தடைங்க, அவர் தடை. அந்த சபைக்குள்ளேயே யாரு தடையா இருக்காரு? அங்கேயே தான் தடை இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம முன்னேறுவதற்கு தடை நம்ம பக்கத்திலே தான் இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க தான் நான் சொல்லாம இருக்கேன். ஆனா அவங்க ஆவிக்குரிய ஜீவத்துக்கு தடை அவங்க வீட்டிலே இருக்கு. நான் 100% சொல்றேன். அந்தந்த சபையில உள்ள ஆவிக்குரிய ஜீவிய விசுவாசிகள் முன்னேறுக்கு தடை அந்தந்த விசுவாசிகளே இருக்கு, சபைக்குள்ள இருக்கு. நான் 100% அதையும் சொல்றேன். ஆனா இருதயத்தை கடினப்படுத்தாது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். கானான் தேசத்துக்கு போங்கன்ட்ட, சுதந்திரம் அது உங்களுக்கு தான்ட்ட, ஆனா எடுத்து வைக்க முடியும். ஏன்? இருதய கடைசிய கர்த்தர் அவனை எங்க தொட்டார்னு பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். இது நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய, நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் கடினப்படுத்திக்கிட்டே வர. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கடினப்படுத்த சில அடிகளை கர்த்தர் அனுமதிப்பார். நான் வசன பிரகாரம் சொல்றேன். இப்ப நான் இதை மறைச்சோம்னா எனக்கு ஐயோ. சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்கிற மனுஷனுக்கும் ஐயோ. அது வாசிங்க. சிங்காசனத்தின் நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல். பார்வோனுடைய பிள்ளைய புடிச்சிட்டார் கர்த்தர். நேரம் எங்க கைய வச்சுட்டார்? இதேதான் நம்ம கர்த்தர் பாப்பார். இவன் கீழ்பட்டு வரமாட்டான், இவன் கீழ்படிய மாட்டான், இவன் எதுவுமே செய்ய மாட்டான்னு எங்க யாரை பிடிப்பார்? பிள்ளையை தான் பிடிப்பார். அங்கேயாவது கொண்டுட்டார், இங்க கிருபையா வச்சிருக்கேன். கொஞ்சம் சிந்திங்க. நாம கடினப்படுத்திக்கிட்டே வரோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டான், ஆனா தான் பிடரிய கடினப்படுத்தலாம். இவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது, பரலோகம் சுலபமா போக முடியாது. எவ்வளவோ மோசே வந்து சொன்னார், எவ்வளவோ ஊழியக்காரர் வந்து சொன்னார், ஆனா இருதயத்தை கடினப்படுத்துறார். ஊழியக்காரர் அப்பமா என்னதான் அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 7. அப்படிப்பட்டவங்களும் இருப்பீங்க. எனக்கு ஆனால் சொல்ல மாட்டேன். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என்ன கொண்டு வந்து கர்த்தர். ரசிக்கப்படுறவங்க ரசிக்கப்படுவாங்க, ஆயத்தப்படுறவங்க ஆயத்தப்படுவாங்க. 5 பேர் இருந்தாலும் அந்த 5 பேர் எங்க போனா போதும்? பரவாயில்ல போனா போதும். எல்லாரும் சரியா இருப்பாங்க. ஆஸ்பத்திரியில போய் எல்லாரும் நல்லா இருப்பாங்களா? ஆனா ஆஸ்பத்திரியில் உள்ள நர்ஸுக்கு தெரியும் இவருக்கு என்ன பேஷண்ட், இவருக்கு என்ன வியாதி, அவருக்கு என்ன வியாதின்னு கண்டிப்பா தெரியுமா? தெரியும். அதே போலதான் பாஸ்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் எப்படி, அவருக்குள்ள என்ன வியாதி இருக்கு, இவருக்குள்ள என்ன வியாதி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்க ஸ்தேவான் சொல்லுவார் பாருங்க. முப்பத்தி 8ஆம் வசனம் முதல் வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி இவர் என்ன செய்தார்? ஜீவ வாக்கியங்களை வாங்கி ஜனங்களுக்காக கொடுப்பதற்காக வாங்கி கொடுக்க, நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. கர்த்தரிடத்திலிருந்து ஜீவ வாக்கியங்களை வாங்கி வாங்கி கொடுக்க. என்ன மாதிரி அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல், மனசு இல்லை. அவரே 80 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சார். அவரையே அப்பமா நினைக்காங்க. இந்த வயசுல நான் ஊழியம் செஞ்சேன், என்ன அப்பமா நினைப்பதெல்லாம் நினைக்க மாட்டேல. நான் என் மனசு தேர்த்திக்கிட்டேன். இதான் நமக்கு ஆறுது. அதான் நான் சொல்றேன், இந்த வசனம் தான் நமக்கு ஆறுது. அவர் 80 வயசுல ஊழியம் ஆரம்பிச்சார். யாரு? மோசே. 80 வயசு
இப்போ உள்ளபடி தாத்தா. அவருக்கே எப்படி இருந்தாங்க, அவரே எப்படி நினைச்சாங்க, அப்பமா நினைக்கலாம் தான் கீழ்ப்படிய மனது வரல, இல்லைன்னா கீழ்படிச்சிருப்பாங்க. ஊழியக்காரரா பார்க்கல. ஆனா மோசே நீங்க தண்ணி கிடைக்கலன்னா நேரம் மோசேட்டு வருவாங்க, மோசே ஜெபம் பண்ணணும். ஆகாரம் கிடைக்கலன்னா நேரம் மோசேட்டு வருவாங்க, மோசே ஜெபம் பண்ணணும். ஆனா மோசேக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவன் சொல்ற வார்த்தைய கேட்டு கீழ்ப்படிய மாட்டாங்க. இதெல்லாம் வேதத்துல இருக்கு. இதுக்கு ஒரு கோர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம். பைபிளை நல்லா படிச்சாலே சபையை நல்லா நடத்தலாம். இதுக்கு போய் தனியா ஒரு கோர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம், பைபிளே இருக்கு. அடுத்து வாசிங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதா இராமல் இவனை தள்ளிவிட்டு இவனை தள்ளிட்டாங்க. தேவைன்னு வரும்போது எடுக்காங்க, தேவை இல்லாத போது ஊழியக்காரனை தள்ளிட்டாங்க. தள்ளி விட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி இருதயம் இன்னும் மாறல. ஜீவ வாக்கியங்களை என்னதான் அங்கிருந்து வாங்கி வாங்கி கொடுத்தாலும் இருதயம் எங்க திரும்பல, கர்த்தர் பக்கமே திரும்பல. ஆனா சபைக்குள்ள இருக்கும், ஆனா சபைக்குள்ள குடும்பங்கள் இருக்கு. இருதயம் எகிப்துக்கு திரும்பத தவிர எங்க திரும்பல, தேவனை ஆராதிக்க திரும்பல. அழைச்சதே எதுக்கு, எகிப்துல இருந்து வேலையை விட்டுட்டு வர சொன்னதே எதுக்கு, ஆனா அந்த வேலையில தான் இருதயம் எவ்வளோ அங்கதான் இருக்கு. இருதயம் ஃபுல்லும் வேலையில தான் இருக்கு, ஆளுதான் இங்க இருக்கு, இருதயம் எங்க இருக்கு, வேலையில. இவர் இங்க இருந்து வார்த்தையை கொடுக்கார், கீழ்ப்படிய மனதா இல்லாம இருதயம் எல்லாம் எங்க போகுது, எகிப்துக்கு போகுது. அதுல தெளிவா இருக்கு. சபைக்குள்ள இருக்காங்க, ஆனா கிருபையம் கர்த்தர் பக்கம் திரும்பல. அது அந்த அப்போஸ்தலர் 7 அது மறுபடியும் வாசிங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி எகிப்துக்கு திரும்பினான். எதுல திரும்புதாங்க, ஹிருதயம் அப்பனா எங்க இருக்கு, அதனாலதான் ஹிருதய கடினம் போக மாட்டேன். நீங்க என்ன சத்தியத்தை கேளுங்க, ஹிருதயம் எங்க இருக்கோ அது வரைக்கும் சத்தியம் உள்ள போக. உன் ஹிருதயம் எங்கேயோ அங்கதான் எங்க ஹிருதயம் எங்க திரும்புது, சீக்கிரம் சொல்லுங்க, எங்க திரும்புது, எகிப்து. இப்ப நீங்க யாத்திரா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. யாத்திரா 15. பின்னும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். இவன் தான் பிரயாணப்படுத்த வேண்டியதா இருக்கு. யாரு, மோசே தான் பின்னாடி இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இவன் பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது நல்ல கவனிங்க. அங்க நாங்க வேலையை விட்டுட்டு வந்தாச்சு, நீர்பாட்டுக்கு வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டே இரு. மோசைட்ட கேட்காங்க, இப்ப எங்களுக்கு என்ன இல்லை, அங்க வேலை பார்த்திருந்தாவது எங்களுக்கு தண்ணி கிடைச்சிருக்கும், கொஞ்சம் பணமாவது கையில, இப்ப அதுவும் இல்லை. எங்க வேலையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உண்மைதான், எங்க வேலையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க. அங்க என்ன செஞ்சோம், எகிப்துல உபத்திரவப்பட்டாலும் நல்ல வேலையாவது செஞ்சுட்டு இருந்தா தண்ணியாவது தந்துட்டு இருந்தாங்க. நீங்க கர்த்தரை கானான் தேசத்துக்கு போவோம்னு சொல்லி எங்களுக்கு இப்ப என்ன இல்லை, அங்க கிடைச்ச தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கல. இப்ப அடுத்து என்ன செஞ்சாங்க, அவர்கள் மாராவில வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து இப்ப யார்கிட்ட போயிட்டாங்க, ஒன்னே எகிப்துக்கு போறாங்க, இல்லைன்னா மோசேட்ட போறாங்க. ஆக மொத்தம் யார்கிட்ட போல, தேவன் இடத்துல இதுவே தெரியும். ஒன்னே எகிப்தை பார்க்காங்க, இல்லைன்னா மோசையை பார்க்காங்க. ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு வந்தார், அவர் தானே வாரம் நீ அதை விட்டுட்டு வான்னு அவர் தான் சொன்னார்.
எகிப்தில் என்ன வேலை இருந்தது? நல்ல சுமக்கிற வேலை இருந்தது. அந்த வேலையை பார்த்துதான் எங்களுக்கு தண்ணி கிடைச்சிருக்கும். அதையும் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டியே. இப்போ அதையும் நாங்கள் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ எங்களுக்கு என்ன இல்லை? அதனால நாங்கள் எங்கே போகிறோம்? மோசேட்ட போய் முறுமுறுக்கும். இவர் பேச்சை கேட்டால் இனி நமக்கு என்ன கிடைக்காது? ஒன்றும் கிடைக்காது. நாம் எங்கே போயிடுவோம்? எகிப்துக்கே போயிடுவோம். ஆனால் நேரம் மோசேட்ட வந்து என்ன சொன்னாங்க? முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு மோசேயான பாவம், இத்தனை ஜனங்களை மேய்க்கவே நம்மளால முடியல. அவன் 30 லட்சம் ஜனங்களை பார்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டம், உண்மையாக ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் அவங்க அந்த ஜனங்கள் எப்படி? இருதய கடினம் உள்ள ஜனம், வழிவு போகிற இருதயம் உள்ள ஜனம், முரட்டாட்டம் உள்ள ஜனம். அதன் மத்தியில் இவனுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கு. அந்த ஜனத்துக்குள்ள இவர் என்ன செய்வார்? அவர் கத்தர் பார்த்துக்கு ஒரே ஒரு கோலை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த கோலை வச்சுக்கப்பா, இதுதான் உனக்கு ஆறுதல், இதுதான் உனக்கு எல்லாவற்றுக்கும். ஊழியக்காரருக்கு எது ஆறுதல்? இதுதான் தேவனுடைய கோல். இதுதான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். அதை மட்டும் நீ கொண்டு போனா போதும்ட்ட. நான் ஏன் இதை சொல்றேன்? அநேக குடும்பங்கள் இப்படிதான். நீங்க 78ஆம் சங்கீதத்தை எடுங்க. அந்த ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சது. பதினஞ்சாம் வசனம் முதல் வாசிங்க. வனாந்தரத்திலே கன்மலைகள் 10ஆம் வசனம் முதல் வாசிங்க. இந்த 15ஆம் வசனம் முதல் வாசிங்க. வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். யாருக்கு? கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு, கர்த்தருக்காக விட்டுட்டு வந்தவங்களுக்காக கர்த்தர் எவ்வளவு தூரம் செய்தார், எவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு பாருங்க. எந்த கண்மலையில இப்ப தண்ணி இருக்கு? ஆனா கர்த்தர் இவங்களுக்காக அந்த கண்மலைக்குள்ள தண்ணியை வச்சு கர்த்தர் இவங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்க. யாருக்காக? கர்த்தரை ஆராதிப்பதற்காக விட்டுட்டு வந்தவங்க. எகிப்தில் உள்ள சுமைய போல நமக்கு இப்ப வேலை இல்லை. எகிப்தில் அவ்வளவு வேலை. இங்க ஆராதனைக்கு போக சொன்னா அங்க பார்வோனுடைய இருதயம் கடினமாகி வேலையை கூட்டிடுவான். ஏன்னா இவன் எங்க போக கூடாது? இதெல்லாம் பார்வோனுடைய ஆவி சபைக்குள்ள இருக்கும். வேலைக்கு போகணும், அங்க வேலையை கூட்டிடுவான். ஆனா அவங்க ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. தொட்டது எங்க? நமக்கு எப்ப தெரியுமா அனுபவம் வரும்? பாஸ்டர் சொன்னாலே நமக்கு ஒன்றும் வராது. உண்மையா கர்த்தர் ஒரு இடத்துல தொடுவார், அப்பதான் நமக்கு வரும். உண்மை அதான், சத்தியம் அதான். நீங்க நல்லா பாருங்க, அதான் உண்மை. நிறைய சொல்லிட்டே வருவார் வசனத்து மூலமா, யார் மூலமா பேசிட்டே வருவார். நம்ம இருதயத்தை அது நமக்கு தெரியும், இந்த வசனம் நம்மகிட்ட பேசுதுன்னு. ஆனா இருதயம் கடினமாகும். கர்த்தர் பார்ப்பார், கடினப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வச்சிருப்பார், தொட வேண்டியதை தொடுவார். பீஸை என்ன செய்வார்? அப்ப விட்டுருவான். அப்ப துரிதப்படுத்தினான். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 5 அதை வாசிங்க. அப்புறம் வாஸ்தவம் அந்த வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த சிங்காசனத்திலிருந்து யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29 முதல் வாசிங்க. எழுதிருக்கீங்களா எல்லாரும்? வாசிங்க. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய
தலைப்பிள்ளை முதல் ஆ. காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் ஆ. எகிப்து தேசத்தில் இருந்த ஆ. முதற் பேர் அனைத்தையும் ஆ. மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோன் ஆ. அவனுடைய சகல ஊழியக்காரரும் ஆ. எகிப்தியர் யாவரும் ஆ. ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். ஆ. மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. ஆ. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. 33ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி ஆ. தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அப்ப என்ன சொன்னார்? இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே வந்தது. அப்ப ஆராதனைக்கே போல, ஆராதிக்கவும் விடல. இப்போ கர்த்தர் ஒரு இடத்த தொட்டார் பாருங்க. இப்ப தன்னம் போல எங்க வருது? அந்த 33ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி ஆ. தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட ஆ. அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார். தள்ளுதான். இப்ப சீக்கிரம் என்ன செய்யுங்க? தேவனை ஆராதிக்க போங்க, சீக்கிரம் தேவனுக்கு முதஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளுதார். யாரு? எந்த பாரம்? நீ ஆராதனைக்கு போகாத, தேவனுக்கு முதஸ்தானம் கொடுக்காத, ஊழியம் செய்யாத, ஊழியத்துக்காக தேவனுக்காக வாழாதேன்னு என்று சொன்ன பார்வோன், அந்த பார்வோனே போக சொல்ற. நீங்க நம்ம தேவனுடைய கோபம் வரக்கூடாது, அதுக்காக தான் நம்ம இங்க தந்த. தேவனுடைய கோபம் இறங்கக்கூடாது. தேவனுடைய இறக்கம் தான் ஒரு குடும்பத்து மேல இறங்கணும். அநேக குடும்பத்து மேல என்ன இருக்கு? குமாரனுடைய கோபம் இருக்கு. நான் வெளிப்பாடுல தான் இதை எழுதினேன். குமாரனுடைய கோபம் இருக்கு. முதல் ஸ்தானம் கொடுங்க. இல்லையா பார்வோனே போலவே இருதயத்தை கடினப்படுத்த 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 அடி விழுந்துதான் அவன் உணர்வு. பார்வோன் அடிபட்டு தான் உணர்ந்தான். அவன் முன்னையே உணர்ந்திருந்தான்னா கர்த்தர் அவனை ஆசீர்வச்சிருப்பார். உண்மைதான். அவன் முன்னையே அனுப்பியிருந்தான்னா கர்த்தர் அவனை எவ்வளவோ ஆசீர்வச்சிருப்பார். ஆனால் அவன் கடினப்பட்டுட்டே இருந்தான். கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் தொட்டார். சில நாள் சாத்தாங்கையிலையும் ஒப்பு கொடுப்பார், அவரும் தொடுவார், அவரும் பாதிக்க வைப்பார். இப்போ பார்வம் துரிதப்படுத்தினார், எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனான். அப்போ என்ன செஞ்சான்? வேலை வாங்கினான். அப்போ நீங்கள் நல்லா பாருங்க, ஆராதனைக்கு போகும்போதே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்காரு பாருங்க. ஆராதனைக்கு போவதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்த போதே பொண்ணோடும் அந்த வாசிங்க 35ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டுட்டு போறாங்க. எப்போ? இன்னும் ஆராதிக்கல, இன்னும் பலி செலுத்தல, ஆராதனைக்கே போகணுங்கிற ஒரு ஸ்டெப், தேவனுக்கு முதஸ்தானம் என்று கொடுக்கணும் என்கிற முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சிக்கே ஆசீர்வாதம், அந்த முயற்சிக்கே இவ்வளவு ஆசீர்வாதம். அப்ப நாம தேவனுக்கு முதஸ்தானம் கொடுத்து தேவனை ஆராதிச்சுட்டு வந்தா எவ்வளவு ஆசீர்வாதம். அவங்க எகிப்துல வேலை பார்த்த போது கூட இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கல, பார்வோன் கொடுக்கல. ஆனா நாங்க தேவனை ஆராதிக்க போறோம், எங்களுக்கு இதெல்லாம் தாரும் என்று கேட்ட போது பார்வோன் கொடுத்தார். ஏன் அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க? ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக. அதுக்காக தான் கர்த்தர் இதை கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் நமக்கு தந்ததெல்லாம் யாருக்காக? கர்த்தருக்காக. அது என்ன எப்போது இருக்கு? ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு எதெல்லாம் கொடுத்தாங்க? தங்கள் பொன்னையும் தங்கள் வெள்ளியையும் எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் இங்கேருந்து கொண்டு வந்தது, கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. சபைக்குள்ள இருந்த குடும்பங்கள் ஆனா எப்படி இருந்தது? எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது? வலிய போகிற இருதயம், கடினப்படுத்துகிற இருதயம், முரட்டாட்டை.
இந்த 3 ஹிருதயமும் உள்ள இருந்தது. இவங்க எங்க போல, ரொம்ப முக்கியமே அதான், எங்க போல, கானான் தேசத்துக்கு போகல. ஆனா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஆனா போகல. எதுக்காக ஜெபம் பண்ணாங்க? அந்த நேரம் தண்ணி இல்ல, ஜெபம் பண்ணாங்க. இறைச்சி இல்ல, ஜெபம் பண்ணாங்க. முடிஞ்சது. ஆனா கானான் தேசத்துக்கு போகலையே. அழைச்சது எதுக்கு? கானான் தேசம். அங்க போங்க. யாரையும் கூட்டு போக முடியாது. ஒரு குடும்பத்துல இருக்கிற, அதனாலதான் இங்கேயே தடையா இருக்காதீங்கன்னு சொல்ல காரணம். நாம யாரையும் கையை பிடிச்சு கூட்டு போக முடியாது. நம்ம உதவி செய்யாட்டாலும் உபத்திரமாவது என்ன செய்யாம இருக்கணும். ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க முன்னேறாங்களா, முன்னேற்றி வரட்டும். நீங்க முன்னேறியா இருங்க, அதையும் அவங்களையும் கெடுக்கும். நான் நிறைய குடும்பத்தை பார்த்தேன். வேண்டாங்க, அவங்களாவது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற்றுமே. அவங்க இவர்களும் போக மாட்டாங்க, பிரவேசிக்கிறவங்களையும். இது ஒரு ஆள். இது பரிசேயர் சதுசேயருடைய ஸ்பிரிட். இவர் ஆவனா எல்லாமே என்ன சொல்ற, ஆனா இது உண்மை. இது ஒரு ஸ்பிரிட். இவங்களும் போக மாட்டாங்க, பிரவேசிக்கிறவர்களையும் பிரவேசிக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் எங்க இருந்தது? வெளியே இல்ல, சபைக்குள்ள. சபைக்குள்ள மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் கண்கிற மூலம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. அதெல்லாம் நான் பூமியிலே உண்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உண்மை மகிமைப்படுத்துவேன் கர்த்தாவே. கர்த்தாவே, நானும் இந்த சபையும் எப்படியாவது உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரணுமே. குமாரன் கோபம் வரக்கூடாதப்பா. வழியிலே நாங்கள் யாரும் அழிந்து விடக்கூடாது கர்த்தாவே. உண்மையே அண்டிக் கொண்டு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லையோ அப்பா. இன்னும் கொஞ்ச காலத்திலே உங்களுடைய கோபம் பற்றி எரியும் கர்த்தாவே. நாங்கள் அந்த கோபத்துக்கு உள்ளாக கூடாது கர்த்தாவே. உண்மையே அண்டிக் கொண்டு நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களுக்கு கிருபை செய்யும். வந்த ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தார்களோ அந்த ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீரே ஆசீர்வதிக்கணுமே அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.